இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதுமே, அப்படியே 11 மணி வரைக்கும் தூங்குறது. ஒரு வயசான காலத்துல ஒரு டீ தண்ணி போட்டு கொடுக்குறாங்களா? ஏத்தா ரோசி, ஏத்தா ரோசி, இந்த காபி தண்ணி போடுதா? வரேன். ஏன் காலையிலே இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? ஆமா, உனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதுமே, 11 மணி வரைக்கும் தூங்குவ. அப்புறம் ஒரு நாள் தான் எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு, ரெஸ்ட் எடுக்க விடுறீங்களா? சரி சரி, எங்க என் பேரன் என் பேத்தியெல்லாம் காணோம்? இன்னி தூக்கமா? இவ்வளவு சீக்கிரம் என்னைக்கு எந்திரிச்சிருக்காங்க? லெசி, ஆல்வின், எந்திரிங்க. என்னதான் இவ்வளவு நேரம் தூக்கம் உங்களுக்கு? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலை, என் பேத்திக்கு எந்திரிக்க நேரம் பத்தல. ஊசி போடுமா, ஊசி போடுமா. வாங்கம்மா சீக்கிரம், மணி என்னமா ஆகுது? ஆல்வின், நீ இன்னும் வரலையா? எந்திரிங்கப்பா, மணி எத்தனைப்பா? எந்திரிச்சு, கிறிஸ்மஸ் வேற வந்துருச்சு. அந்த ஸ்டார் எல்லாம் எடுத்து கட்டி விடு. பிளஸி, கிறிஸ்மஸ் ட்ரீ பாரு எவ்வளவு டஸ்டா இருக்கு, அதெல்லாம் தொடச்சு நீட் பண்ணுங்கம்மா. ஏதா ரோசி, நாளைக்கு வேற என் மகன் துபாயில இருந்து வரான். ஆமா ஆமா, அதுக்காக என்ன பண்றேன்னா, அம்மி எடுத்து மசாலா எல்லாம் அரைச்சு நல்ல குழம்பு வைக்கிறேன் வைக்கிறேன். கையால அரைக்கணும். அரைக்கிறான் அரைக்கிறான். ஏதா ரோசி, யாரா கதவு தட்டுறாங்க பாரு. சும்மா தானே இருக்கீங்க, போய் திறங்க, எனக்கு வேலை இருக்கு. ஆமா ஆமா ஆமா, உனக்கு ரொம்ப வேலை இருக்குல்ல. வயசான காலத்துல கதவை திறக்கலாம். சோ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஏதாவது ஓடிடலாம். இதுக்குதான் இதெல்லாம் வரவே கூடாது. ஒரே வேர்வை, கதவை திறக்கிறாங்களா? மகனே, அம்மா மகனே இப்பதான் இருக்கு. நல்லா இருக்கமா? நீங்க மைக் அங்க வைங்கம்மா, எக்கோ அடிக்குது. ஒரு பிரிஞ்சு நான் வேற நாளைக்கு இழைச்சு போயிட்டேன் மகனே. சரி வா, உட்காரு வா. உட்காருங்கம்மா. எங்கம்மா வீட்டுல யாருமே இல்லை. அன்எஜுகேட்டட் மதர், அங்கிட்டு வைங்க, எக்கோ அடிக்குது. எத்தனை வாட்டி சொல்றது? எங்க ஆல்வின் இல்லையா? பிளஸி இல்ல. ஏதா ரோசி, இங்க வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. யார் வந்திருக்காங்க? யாரு? நான் தான். ரோஸ்லின், எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்க நம்ம பசங்களை காணோம்? லெசி, ஆல்வின், இங்க வாங்க, அப்பா வந்திருக்காங்க பாருங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. அம்மா அந்த ஏசி போடணும். பிளஸி, இந்த வந்துட்டால என் பேத்தி மேனாமணிக்கு. அப்படி சொல்லாதீங்க பிளஸி. இங்கிட்டு வா பிளஸி. நல்லா இருக்க பிளஸி, நீ எப்படி இருக்க? எங்க உங்க அண்ணனை காணோம்? வர சொல்லு வர சொல்லு, அவன் வர சொல்லு. எங்க இருக்கான்? ஆல்வின், எப்படி இருக்க? இப்பதான் ஆல்வின் வந்தேன். ஆல்வின், அவன் வாங்கிட்டு இருக்க. ஆல்வின், வெளில சூட்கேஸ் வச்சுருவேன், இல்லை எடுத்துருவா. ஆமா ஆல்வின், டாக்ஸி காசு கொடுக்குற ஆல்வின். ஏன் பார்த்து பார்த்து என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் உள்ள இருக்கு. பொறுமையா தர. அதான் ஆல்வின். பாத்துப்பா பாத்துப்பா. இரு ஆல்வின், எல்லாம் உனக்கு தான். முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எப்பவுமே பாட்டி தானே நமக்கு மொத்தவங்க, அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கும். இந்தாங்கம்மா உங்களுக்காண்டி. ஆல்வின், நீ ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்களா பிளே ஸ்டேஷன்? இந்த ஆல்வின். ஆமா சரி, இந்த பிளஸி நீ கேட்ட மேக்கப் கிட். சரி, உனக்கு இந்த சூட்கேஸ் ஃபுல்லா இருக்கு. உனக்கு தான் ரோசி, இந்த எடுத்துக்கோ. அடுத்த லிஸ்ட் ஆர்டர் போட்டுட்டா. டேய் தம்பி, எப்படா இருக்கா? எப்படா இருக்கா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, அழைச்சு போயிட்டியடா. ஆமா, 10 வருஷமா இந்த வீடு இங்கதான் இருக்கு. நான் இங்கதான் இருக்கேன். வாரானா அவன் தம்பி வந்து பாந்துட்டு வாரா. நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் என் தம்பி எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறேன். பேச விடுறியா? வந்தோடனே போங்க, உள்ள போங்க. இல்ல தம்பி, அக்காவுக்கும் என்
பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பார்த்தேன், நீ கேட்காம இருப்பியா? இன்னொரு சூட்கேஸ் வருது, அதுக்குள்ள உனக்கு தான்க்கா. எனக்கு தான் தெரியுமே. பாரு, உங்க அம்மாக்களும் ஒண்ணுதான் கொடுத்திருக்கான் உனக்கு. என் தம்பி எனக்கு ஒரு சூட்கேஸே கொடுத்திருக்கான். வச்சுக்க இந்தா இதுக்கு சேர்த்து வச்சுக்கிறியா? கூட வச்சுக்க. உனக்கு எதுக்கு வயசான காலத்துல? சரி, ரொம்ப வேர்க்குது, உள்ள ஏசி ஓடுது. தம்பி அப்ப உள்ள இருக்கேடா. சரிக்கா, சரி. பாருடா, ஒண்ணுக்கு 4 ஏசி இங்க ஓடுது, காத்து பத்தலையா? ச்சே. என்னன்னு யாரும் இருக்கா? ஏய் நீ உட்காருப்பா, அதான் நம்ம வீட்டுல வேலை செய்யணும் ஒரு ஆள் இருக்க. ஏன் ரோசி, போ கதவு தூர போ. சும்மா தானே உட்கார்ந்திருக்கீங்க, கதை பேசுறீங்க. போங்க போய் தரங்க. துறக்க போறியா என்ன? உங்க மகன் தானே வந்திருக்காங்க. இங்க பாரா, இப்படித்தான் நான் என்ன சொன்னாலும் கொண்டாடி கேட்கவே மாட்டா, என்ன மதிக்கவே மாட்டா அவ. ரேச்சல், வாங்க வாங்க. நல்லா இருக்கு, வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க என்ன பார்க்க. சரி, வா சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பாப்பா சரின்னு நல்லா இருக்கேன், அவனை பார்த்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டீங்க. இருக்கீங்க, உட்காருங்க. ஆலி, ஏதா ரோசி, டாக்டர் உங்களுக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வா. சரி, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றீங்க, ஏதாவது பேசுங்க, நான் எதுக்கு இடைஞ்சலாம். சரிம்மா, போயிட்டு வாங்க. பாத்தியா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்கடா. அப்புறம் நான் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி, உட்காருங்க ரேச்சல். அப்புறம் தீபன், என்னென்ன எங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாமே எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கா தரேன். என் பையன் வருவான், அவன் சூட்கேஸ் எடுத்துருவான், அது எல்லாத்துக்கும் எடுத்துறேன். சரியா? ஷோகேஸே காணுமே, எங்க இருக்கு? அது பின்னாடி வந்துட்டு இருக்கு. என் பொண்ணு லிஸ்டே முடிஞ்சிருச்சு, இன்னொரு லிஸ்ட் போட்டிருக்கேன், என்ன வந்துட்டு இருக்கு. சரி சரி சிவன், வந்தா சரிதான். வரும். அப்புறம் உங்க friends எல்லாம் நல்லா இருக்காங்களாமே? என்ன சிவன் இப்படி கேக்குற? நான் ஊர்ல எவ்வளவு பெரிய டாக்டர். அதனாலதான் கேட்கிறேன், எப்படி நல்லா இருக்காங்க? இப்படிலாம் கேட்கக்கூடாது சிவன், இப்பெல்லாம் டாக்டர் பண்ணக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, எல்லாம் நல்லா உட்கார்ந்து இருக்காங்க, ப்ரோக்ராம் எல்லாம் இன்ட்ரெஸ்டா கவனிக்கிறாங்க. பாப்பா பாப்பா எந்திரல தெரியும் நமக்கு. அப்புறம் தீபன், வீக்கெண்ட்லாம் என்ன பண்ணுவ? வீக்கெண்ட்ல எங்க சரி, எல்லாம் என் குடும்பத்துல இருக்கவங்க லிஸ்ட் போட்டு தருவாங்க, அதை நான் ஷாப்பிங் பண்ண போவேன், அடுத்து அவங்கள்ட்ட பேசுவேன், அப்புறம் தூங்குவேன். அவ்வளவுதான். வீக்கெண்ட்ஸ் எங்க இருக்கு நான் என்ஜாய் பண்ண முடியுது? என்ன சிவன், சண்டே சர்ச்சுக்கு போறத விட்டுட்ட? சர்ச்சுக்கா? அதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லையே. பொண்டாட்டி லிஸ்ட்ல எழுதவே மாட்டாளே அது. பொண்டாட்டி லிஸ்ட்ல இருந்தா என்ன, நீ போக வேண்டியதானே? அதான் அவங்க போய்ப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு? அவங்க நமக்காண்டி போய் வேண்டிக்கிறாங்க, நம்ம அவங்களுக்காண்டி வாங்குறோம், அவ்வளவுதான். அப்படியே நீ வேண்டிக்கிட்டே வாங்க வேண்டியதானே? சண்டே சர்ச்சுக்கு போகாம இருந்தா எப்படி? கரெக்டு தான், நான் ஒரு 2 மணி நேரம் போயிட்டு வரலாம்ல. உனக்கு தெரியாதா நம்ம சண்டே என்ன பண்ணுவோம்? அதுக்கே டைம் போயிரும்ல. ஆமா ரேச்சல், சண்டே என்ன சண்டே முழுக்கவா சர்ச்சுக்கு போக போற? 2 மணி நேரம் தான் சர்ச்சுக்கு போக போற. அதுக்கெல்லாம் அவனுக்கு எங்க டைம் இருக்க போகுது? அவனே பிஸியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பான். ஏசப்பாக்கெல்லாம் அவன் நேரம் ஒதுக்குவானா? ஆமா, வரவங்க எல்லாமே இந்த மாதிரி எனக்கு என்னன்னு கேட்டா, நான் 24 இல்ல 27 மணி நேரம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண? கூட ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு ஷாப்பிங் போலாமே. கூட இருந்தனால திங்கக்கிழமை ஏதாச்சும் போடுவாங்க. யாரே சார் இருக்கிறதுக்கே டைம் பத்தல. போதும், என் ஃபேமிலி இருக்காங்களா, அவங்க பார்த்துப்பாங்க எல்லாரும். சரி நீங்க பேசிட்டு இருங்க, அம்மா காஃபி போடுறேன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி, ஓகே. தீபன், இந்த பாரு தீபன், நம்ம ஃபேமிலிக்கு உழைக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஏசப்பாக்கு சண்டே சர்ச்சுக்கு போய் ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கரெக்ட் தான் ரேச்சல், ஆனா எனக்கு தான் டைம் இல்லையே. என் ஃபேமிலி வந்து எனக்காட்டி போவாங்க, அதனால எனக்கு பெருசா அதுலலாம் ஈடுபாடு இல்லை. அவங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க அன்பு இருக்கிறப்ப எனக்கு வேற என்ன தேவைப்பட போகுது சொல்லு. சரி, நம்ம டெஸ்ட் வச்சு பார்ப்போமா? ஏசப்பா அன்பு பெருசா, ஃபேமிலி அன்பு பெருசான்ட்டு. சரி ஓகே, நீயும் சொல்ற, ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்க வா, ஒரு டெஸ்ட் சொல்றேன்.
சரி நம்ம மய வேற வந்துட்டான், இனி சாப்பிடாம இருக்கான். ஏத்தா ரோசி, என்ன சாப்பாடு ஆச்சா என்ன? இன்னைக்கு என்னோட சமையல் கிடையாது. அப்போ? அவங்க அப்பாவுக்காக அவங்க பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலா சமைக்கிறா. ஏதோ என்னை கிச்சனுக்குள்ளே விடல. இன்னைக்கு தான் அவன் முதல் தடவை அடுப்பானைக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன செய்யறான்னு தெரியல, அவ்வளவு ஸ்பெஷலா. சரி சரி, கொண்டு வர சொல்லிட்டா. அப்பா உங்களுக்காக நான் உப்புமா செஞ்சிருக்கேன்ப்பா. ஆமாப்பா, என்னங்கப்பா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்பூன் எடுக்கலாமா? ஸ்பூன் இல்லையேப்பா வீட்ல. நல்லது. அம்மா நீங்க சாப்பிடுறீங்களாமா? எனக்கு வேணாம்ப்பா, நீங்க சாப்பிடு. சரிம்மா. வேண்டாமா? எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்காப்பா? என் மகன் உப்புமாவே பார்த்திருக்க மாட்டான் போல, இப்படி சாப்பிடுறான். என்னப்பா வேணும்? இது பேர் என்னம்மா சொன்ன? உப்புமாப்பா. ரொம்ப தப்புமா. தெரியாதுப்பா. ஆல்வின் சீக்கிரமா டாக்டர் ஃபோன் பண்ணு. அப்பா மயக்கம் போட்டுட்டு மகனே மகனே, உப்புமா ரொம்ப தப்புமான்னு சொல்ல போதே நான் நினைச்சிருக்கணுமே. என்னாச்சு தம்பிக்கு என்னாச்சு? நவுறாங்க. என்னாச்சு? டேய் தம்பி எந்திரடா. டேய் தம்பி என்னமா பண்ணி வச்ச நீனு? ஏ ரோசி. அவா நான் என்னமா பண்ணேன், என் பேர் ஜாமா உப்புமா செஞ்சான். பாரு என் தம்பி ஒண்ணும் பேசாம இருக்கானே. நான் அப்பயே சொன்னேன் அவன் அடுப்பாடிக்கு முதல்ல போறான்னு. நீ சும்மா இரு கிழவி, எப்ப பார்த்தாலும் தொண தொணன்னு. அவன் உண்மையை சொன்னா உங்களுக்கு பொறுக்காது. ஆல்வின் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம். எடுக்க மாட்டாங்கம்மா. என்னம்மா? ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லு ஆல்வின். டாக்டர் நீங்க அப்பா ஏதோ திடீர்னு ஒழுங்கா டாக்டர் நீங்க டாக்டர் வாங்க. டாக்டர் தம்பியை பாருங்க. இவன் எனக்கே முடிச்சிட்டான். எத்த வாசி எல்லாம் இடத்தை பாக்குற. அதான் என்னாச்சுன்னு தெரியல. பிளட் டெஸ்ட் எடுக்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போறேன். சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. எத்த பாத்துட்டு வலிக்காம குத்துட்ட. சும்மா இருக்கிற நீ. டெஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் எடுங்க. எஸ் டாக்டர். சரி நான் ரிசல்ட் வந்து நாளைக்கு சொல்றேன். அது வரைக்கும் இப்படித்தானா? அவங்க நல்லாவே இருக்காங்க. ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் ஃப்ரீயா. சரி சார். பாத்தீங்களா என் குடும்பமே எவ்வளவு அன்பா இருக்குன்னு. எனக்கே கண்ணு கலக்கு. நல்ல விசிறுப்பா. வாங்க டாக்டர் வாங்க. தீபனுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கடவுளே. அவன் வந்து அங்க வெளிநாட்டுல வேலை பார்த்து பார்த்து அவன் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகி உடம்புல இருக்க பிளேட்லெட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிளேட் தானே எங்க வீட்டுல நிறைய இருக்கு. ஏப்பா ரோசி, இந்த பிளேட் எடுத்துட்டு வா. அம்மா, அந்த பிளேட் இல்லம்மா. இப்ப வந்து அவன் சரி பண்ணணும்னா அவங்க குடும்பத்துல இருக்க யாராச்சும் ரத்த தானம் பண்ணி, ஆனா நீங்க ரத்தம் கொடுக்குறவங்க 95% தான் பொழைக்க சான்ஸ் இருக்கு. மிச்சம் 5% செத்துருவீங்க. அதனால தீபனை காப்பாத்த யார் ரத்தம் கொடுக்க போறீங்க இப்ப? யாருக்கா கொடுக்குறீங்க? நான் என் தம்பிக்கு கொடுத்துருவேன். ஆனா நான் போயிட்டு என் புள்ள குட்டியெல்லாம் யாரு பாக்குறது? ஐயோ என்னால முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிறுத்திட்டாரே. டாக்டர் வர வழியே இல்லையா? இல்லனா யாராவது ரத்தம் தான் கொடுக்கணும். யார் கொடுக்க போறீங்க? சரி நான் வேணா என் தம்பிக்கு வேற எங்கேயாவது ரத்தம் கிடைக்குமா நான் தேடி பார்த்துட்டு வரேன். இந்த ரோஸ் நீ பார்த்துக்கோ. நான் ரத்தம் கொடுத்தா அப்பா வந்து என்னை சந்தோஷமா நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நான் ரத்தம் கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருக்கனாலும் தெரியலையே. அப்பா தான் பிடிக்காதே. அதனால நான் ரத்தம் கொடுக்கலாமா? நீங்க யாராவது கொடுங்கம்மா. நீப்பா நான் ரத்தம் கொடுத்துருவேன். நான் 50 கிலோ கூட வரலையே. ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு.
சரி, என்ன பண்றது, நடக்கிறதா நடக்கும். அப்பாவை பார்த்துக்கோங்க. என்னங்க எல்லாருமே உங்களை கைவிட்டாங்க. நானும் கொடுப்பேன், ஆனா நான் கொடுத்துட்டேன்னா நம்ம சொத்து எல்லாத்தையும் யார் பாப்பா? எல்லாம் நம்ம புள்ள குட்டியெல்லாம் அனாதையா போயிருமே, எல்லாமே யார் யாரோ எடுத்துப்பாங்களே. என்ன பண்றதுங்க? நான் தானே எல்லாமே இருந்து பார்க்கணும். கிழவி நீ சும்மா தானே இருக்காருல. அட கடவுளே, இது சின்ன வயசுல எனக்கு இப்படி ஒரு சோதனையா? இப்பதான் நான் என் பேத்திய பார்த்திருக்கேன். இன்னும் அவளுக்கு கல்யாணம் முடி வைக்கணும். நான் எப்படி பணம் கொடுக்க முடியும்? என்ன டாக்டர் பண்றது இவங்க? யாராவது எந்த கொடுத்தா தீபனை காப்பாற்றலாம். குடும்பம் ஒன்றுமே கொடுக்காத கிழவிக்கு பதில் சின்ன வயசா. ரோசி, சொந்த பந்தத்துக்கெல்லாம் ஓட பண்ணு. நீங்க தான் வெளியே போங்க, நாங்க பேசணும். தீபன் நடிச்சது போதும் எந்திரி. நான் அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சேன், கடைசியில அவங்க என்ன எப்படி மோசம் பண்ணிட்டாங்களே. நான் சொன்னேன்ல தீபன், குடும்பத்துக்காக நம்ம ஏசுபாவை மறக்கவே கூடாது. கரெக்டு தான் ரேச்சல், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க தான் எனக்கு எல்லாம் உலகம், அவங்க காட்டுறதா உண்மையான அன்புன்னு நான் இருந்துட்டேன். ஆனா அது தப்புன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு ரேச்சல். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கின்றான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கின்றார். நம்மளும் உலகம் காட்டும் அன்புல மயங்காம உண்மையான அன்பு எது, அது யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிதா இந்த உலக மக்கள் மேல வச்ச அன்புக்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதே மாதிரி நம்மளும் ஏசப்பா மேல முழு அன்பு செலுத்தும். கிரைஸ்ட் ஃபாரெவர்.